எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் உயிரோடு உறவாடும் நேசம் இது. பாகம் 14. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. வீரா தூரிகைக்கு முழு உணவையும் ஊட்டி முடித்தவுடன் அவன் கால் அருகே வந்து உரசி நின்றது ஒரு கன்றுக்குட்டி. அந்த குட்டியை கண்டவுடன் வீரா அதை தூக்கி கொஞ்ச ஆரம்பிக்க, அதை கண்டவுடன் அவன் மனைவிக்கும் அதை தூக்கி கொஞ்ச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. என்கிட்ட அந்த கண்ணுக்குட்டியை கொடுங்களேன் என்று அவள் ஆசையாக கேட்க, அவள் முகத்தை ரசித்தவாறே அவள் கையில் கன்றுக்குட்டியை கொடுத்தான் அவன். அதை வாங்கியவள் அதன் தலை கோதியவாறு அதை கொஞ்சி கொண்டு இருக்க, அதுவோ பதிலுக்கு தன் நாவால் அவளை நக்கி தன் அன்பை வெளிக்காட்டியது. அதன் செயலில் அவள் உடல் கூசி சிரிக்க, அவளின் சிரிப்பை கண்டவன், இப்படி சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க, ஆனா ஏண்டி இத்தனை நாள் என்னமோ இரும்பு முழுங்கினவ மாதிரி முறைச்சிக்கிட்டே தெரிஞ்ச என்றான் அவளிடம். அவன் குரலில் நிமிர்ந்து அவனை பார்த்தவள் எந்த பதிலும் கூறாமல் மீண்டும் தலைகுனிந்து கொள்ள, நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு தூரிகா. முன்ன நீ இருந்ததெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்ல, உன்னோட உண்மையான நல்ல குணமும் இதுதான். அத நீ இவ்வளவு நாள் உணராம இருந்த. உனக்கு சிட்டில வாழ்ந்த வாழ்க்கையே பிடிச்சிருந்தது. ஏன்னா அங்க உனக்கு எல்லாமே அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடும். ஒரு விஷயம் சொல்லவா, ஈஸியா கிடைக்கிற எந்த பொருளோட மதிப்பும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இங்க அப்படி இல்லை. கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு தேவையான பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அப்படி நம்ம கஷ்டப்பட்டு நமக்கு சொந்தமாக்கிக்கிற பொருளோட அருமை மதிப்பு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் அதை ரொம்ப பாதுகாப்பாகவும் வச்சுப்போம். இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனமும் கூட. இதை நீ புரிஞ்சுக்காம இத்தனை நாள் இருந்துட்ட, இனியாவது புரிஞ்சுக்கோ என்று அவன் கூற, அதற்கு சரி என்று தலை மட்டும் அசைத்தாள் அவள். பாருடா மேடம், சரின்னு தலையெல்லாம் ஆடுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று வேண்டுமென்றே அவளை பம்பு இழுக்கும் நோக்கில் அவன் கூற, அதில் ஓரக்கண்ணால் அவனை முறைத்தாள் மங்கை. அதில் வாய்விட்டே சிரித்தவன், என்னமோ இப்பதான் புதுசா காதலிக்கிறவங்க மாதிரி நம்ம 2 பேரும் ஜாடமாடியா பேசுறதெல்லாம் பண்றோண்டி. ஆனா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி மாச கணக்கு ஆகுது என்று அவன் கூற, அவன் கூறியதை கேட்டு சிறு புன்னகை எட்டி பார்த்தது அவள் இதழின் ஓரம். அந்நேரம் அங்கு வந்த வேதவல்லியோ, ஐயா வீரா, உன்னை உங்க அப்பா கூப்பிட்டாரு, உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா என்று அவர் அழைக்க, இதோ வரம்மா என்று கூறியவன், நீ இங்க இருக்கியா இல்லை என் கூட வரியா என்றான் அவளிடம். இல்லை, உங்க கூடவே வரேன் என்று கூறியவள் அந்த கன்றுக்குட்டியை எங்கே கொண்டு சென்று விடுவது என்று தெரியாமல் திணற, அவளை அழைத்து கொண்டு கொட்டகைக்குள் வந்தவன், இங்க இருக்கிறது எல்லாமே நம்மளோட மாடுங்க தான். நம்ம வீட்டில் ஆள் வச்சுதான் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க. உனக்கு எப்போவாவது மனசுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்தா இங்க வந்து இந்த மாட்டுங்களோட கொஞ்ச நேரம் செலவழி. கண்டிப்பா உன் மனசுல இருக்கிற கஷ்டம் போயிடும். ஏன்னா இந்த வாயில்லாத ஜீவன்கள் நம்ம மேல உண்மையான பாசத்தை காட்டும். இதுங்க கூட இருக்கும்போது நம்ம மனசுல எந்த கஷ்டம் இருந்தாலும் அது விலகி போன மாதிரி நம்மளுக்கு தோணும் என்று அவன் கூற, அதை ஏற்று சரி என்று தலை அசைத்தவள் தன் கையில் இருந்த குட்டியை அதன் தாயிடம் விட, அதுவோ ஓடி சென்று தன் தாயின் மடி தேடி பால் குடிக்க துவங்கியது. அதன் செய்கையை அவள் மெய்மறந்து பார்க்க, இன்னும் 10 மாசம் போனா நம்ம கூட இந்த மாதிரி ஒரு குட்டியை ரெடி பண்ணிடலாம். ஆனா மேடம் அதுக்கு ஒத்து வரணுமே என்றான் அவளுக்கு காதோரம். அதில் உடல் தூக்கி வாரி போட அவள் அதிர்ச்சியாக திரும்பி அவனை பார்க்க, அவளின் கன்னத்தை கிள்ளியவன், என்ன பொண்டாட்டி, நான் சொன்னது சரிதானே? எப்படி மேடம்க்கு நான் சொன்னது ஓகேவா இல்லையா என்று அவன் வார்த்தைகளை முடிக்காமல் இழுக்க, அதற்கு மேல் அவன் முகத்தை காண இயலாமல் அவன் பேச்சின் வீரியத்தில் முகம் சிவந்து நின்றவள் அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டு வெட்கத்துடன் அங்கிருந்து ஓடிவிட்டாள். அதில் மீசையை முறுக்கி தன்னவளை எண்ணி கர்வமாக சிரித்தவன் வீட்டிற்குள் நுழைய, சிங்காரம் மற்றும் அன்புமணி இருவரும் ஏதோ தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தனர். என்னப்பா, கூப்பிட்டு இருந்தீங்களாமே, அம்மா சொன்னாங்க என்று கூறியவாறு வீரா தந்தை மற்றும் சித்தப்பா இருவரின் முன்பு வந்து நிற்க, ஆமாம்ப்பா, இந்த வாட்டி நிலத்துல என்ன விதை போடலான்னு முடிவு பண்ணியிருக்க, அது சம்மந்தமாக கேட்கலான்னு தான் கூப்பிட்டுருந்தேன் என்று அவர் கூற, இந்த வாட்டி வேர்க்கடலை போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா. இந்த நேரம் வேர்க்கடலை போட்டால் விளைச்சல் நல்லா கிடைக்கும் என்றான் அவன். சரிப்பா, உன் விருப்பப்படியே பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீயே பண்ணிடு. ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளு. இப்போ ஊர் பஞ்சாயத்து ஒன்று இருக்குது, நானும் சித்தப்பாவும் போயிட்டு வரோம் என்று அவர் கூற, சரி என்று கூறி அவரை அனுப்பி வைத்தவன் தன்னவளுடன் நேரம் செலவிட்டதில் சிறிது மகிழ்ச்சியுடன் புத்துணர்ச்சியாக வயலுக்கு கிளம்பினான். நாட்கள் அவ்வாறே கடக்க, அன்றைய இரவு அனைவரும் உணவை உண்டு முடித்துவிட்டு வீட்டு பின்பக்க தோட்டத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். தூரிகைக்கு அவர்களுடன் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் அவள் விலகி செல்லவும் இல்லை.
இப்பொழுதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடன் ஒன்ற ஆரம்பித்து விட்டாள் மங்கை. இன்னும் வீரா வீட்டிற்கு வந்திருக்கவில்லை. அவன் தோழனின் சகோதரிக்கு திருமணம் என்பதால் அவனுக்கு உதவியாக திருமணத்திற்கு தேவையான வேலைகளை எல்லாம் செய்வதற்காக அங்கு சென்று இருந்தான் அவன். எழில் அங்கும் இங்கும் ஓடியாடி விளையாடி கொண்டிருக்க, சின்னவனே பார்த்து கீழே விழுந்துட போற, கீழே கல்லெல்லாம் கிடக்குது, கால் தடுக்கி விழுந்துட்டினா அடிபட்டுடும்டா என்று தன் மகனை அதட்டிக்கொண்டே ஒரு புறம் வேதவல்லியுடன் பேசிக்கொண்டிருந்தார் தனலட்சுமி. தூரிகையோ விளையாடும் குழந்தையை ரசித்தவாறு இருக்க, அந்நேரம் வீராவின் புல்லட் சத்தம் கேட்டது. ஐ, அண்ணா வந்துட்டான் என்று ஆரவாரமாக கத்திக்கொண்டே எழில் அங்கிருந்து ஓட, இவங்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, வயசுல பெரியவனை மரியாதையா வாங்க போங்கன்னு கூப்பிட சொல்லி, ஆனா இந்த குட்டி கேட்கறானா பாருங்கக்கா என்று தனலட்சுமி நொந்து கொள்ள, விடுடி, சின்ன வயசுல இருந்தே பெரியவன் தான் அவனை தூக்கி வளர்த்தான், அதனால தான் 2 பேருமே இவ்வளோ இணக்கமா இருக்காங்க. வாங்க போங்கன்னு கூப்பிட்டாதான் மனசுல மரியாதை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சின்னவனுக்கு பெரியவனை பிடிக்கும், போக போக அதெல்லாம் சின்னவன் சரியாகிடுவான் என்று வேதவல்லி பேசிக்கொண்டிருக்க, தூரிகையோ இதை எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் தன்னவனைத்தான் காண ஆவலாக காத்து கொண்டிருந்தாள். அவளை வெகுநேரம் காக்க வைக்காமல் எழிலை தூக்கி கொண்டு அவனுடன் பேசியவாறு இவர்களை நோக்கி வந்தான் வீரா. என்னப்பா வீரா, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா என்று அன்புமணி கேட்க, முடிஞ்சிடுச்சுப்பா. நண்பன் ஒத்தாளா தனியாக அவன் தங்கச்சி கல்யாணத்தில் கஷ்டப்படுறத பார்த்தேன், மனசு கேட்கல, அதனால தான் உதவி பண்ணேன். முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டோம், இன்னும் கால்வாசி வேலை தான் இருக்குது, அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். ரொம்ப ஆடி ஓடி வேலை செஞ்சா அதுக்கப்புறம் கல்யாண நேரத்தில் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு அவன் நினைக்கிறான், அதனால தான் நானும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிட்டோன்னு விட்டுட்டேன் என்று வீரா கூற, சரிப்பா, நீ போய் கை கால் கழுவிட்டு வா, நான் மருமகளை உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க சொல்கிறேன் என்றார் வேதவல்லி. இல்லைம்மா, நான் வரும்போதே நண்பன் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன், அங்கேயே அவன் வீட்டில் சாப்பிட சொல்லி வற்புறுத்தினாங்க, சரின்னு சாப்பிட்டேன். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்று அவன் கேட்க, என்னடா நீ, உன்னை நம்பி உன் பொஞ்சாதி இங்கே சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா, நீ பொறுப்பே இல்லாமல் அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிற என்றார் சிங்காரம். அதில் தன் மனைவியை அவன் பார்க்க, அவளோ அவன் தன்னை பார்க்கிறான் என்பதை உணர்ந்து தலையை கீழே குனிந்து கொண்டாள். உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்கிறது, நான் வருவேன்னு காத்திருக்காத, நீ சீக்கிரம் சாப்பிடுன்னு. எத்தனை தடவை சொன்னாலும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா என்று சிறிது கண்டிப்பாக வீரா கேட்க, எதுக்குப்பா அவளை மிரட்டுற, உன் மேலே இருக்கிற பாசத்துலேயும் அன்புலையும் தானே உனக்காக அவள் காத்திருக்கா, இதில் என்ன தப்பு இருக்குது, ஏன் இவ வயசு இருக்கும்போது நாங்களுமே அப்படி தான் இருந்தோம் என்று தனலட்சுமி கூற, என்னமோ போச்சித்தி, இவ்வளோ ஒரு வார்த்தை நான் சொல்லிடக்கூடாது, உடனே எல்லாரும் என்கிட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வரீங்க என்று கூறியவன் எழிலை அவரிடம் கொடுத்துவிட்டு தன் மனைவியை சாப்பிடுவதற்காக அழைத்து சென்றான். அவளை உணவு உண்ணும் இடத்தில் அமர வைத்தவன் தானே அவளுக்கு உணவை பரிமாற ஆரம்பிக்க, பதறி போய் அவனை தடுத்தாள் தூரிகை. என்னடி, நான் தானே சாப்பாடு பரிமாறுறேன், எதுக்கு வேண்டான்னு தடுக்கிற என்று அவன் புரியாமல் வினவ, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நானே போட்டுக்கிறேன் என்றாள் பெண்ணவள் தலை குனிந்தவாறு. தன் முகத்தை பார்ப்பதற்கு அவள் வெட்கப்படுகிறாள் என்பதை சமீப காலத்தில் உணர்ந்து கொண்டான் ஆடவன். மேடம், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என்னை பார்க்கறதுக்கு இப்படி வெட்கப்பட்டுக்கிட்டு இருப்பீங்களா என்று அவன் அவள் தோளில் இடித்து வினவ, அதில் மேலும் வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டாள் தூரிகை. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.